டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் ப்ரைடு அப்படின்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. ப்ரைடு வந்து எங்களோட எஜுகேஷன் லைஃப் எல்லாமே ப்ரைடு தான். இது மூலமாக வெளிப்படுத்த முடியும். ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறது, ஒரு பீப்புளுக்கு கொண்டு போகிற டே, அந்த மாதிரி ஒரு நல்ல மாதம் அது. பக்கத்துலேருந்து ஒரு மனுஷங்க தான் சந்திக்கிற ஒரு ஒடுக்குமுறையை சொல்கிறாங்க, வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை கூட கேட்காம நான் ஒரு ப்ரூஃப் வேணும், எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்கிற இந்த கூட்டத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஒரு ப்ரைடு வரும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைடுக்கும் வரணும். இப்போ இது செகண்ட் ப்ரைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி ப்ரைடு எவ்வளோ முக்கியம் நீ நினைக்கிறீங்க? வந்து ப்ரைடு வந்து 1969 ஒரு காவல்துறையோட அடக்குமுறைக்கு எதிராக ஆரம்பித்த ஒரு கலவரமாக தான் அந்த ப்ரைடு ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மனிதர்கள் வந்து பாலினமாக இருக்கட்டும், பாலிருப்பாக இருக்கட்டும், இன்னும் இப்போ பீப்புள் ஆஃப் கலர், பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ், இவங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை வந்து காமிக்கக்கூடிய ஒரு பேரணியாகத்தான் இந்த ப்ரைட் மந்த் இருக்குது. ஸோ இன்னமும் வந்து ஒரு பக்கத்தில் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் இது வெறும் கொண்டாட்டமாக இல்லாமல் இந்த ப்ரைடு வந்து ஒரு ஸ்டில் ப்ரொட்டஸ்டாக தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்று எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அவங்களும் ஒரு மனுஷால் மாதிரி தானே, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, மனுஷால் தான் அவங்களும். இவங்க வருஷம் வருஷம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. எங்கள் ஊர் உள்ள இவங்களுடைய காலடி பதிகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்கள்ல, எங்களில் ஒரு ஆள் தான் இவங்களும். அதனால் எங்கள் ஊரில் அவங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களோட ரைட்ஸுக்காகனது இது. வெளி உலகத்துக்கு நாங்கள் யாருன்றது தெரியணும். வி ஆர் நாட் ஃபார் செக்ஸ், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அதுதான் வந்து ஒரு உறுத்தலாக இருக்குது. நாங்கள் ஏதோ செக்ஸுக்கு ஆளு மாரி இல்லை, வி ஆர் ஜஸ்ட் அ கம்யூனிட்டி, அவ்வளோதான். ஓகேயா? ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக இந்த 16 இயர்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். எவ்ரி இயர் நான் வரணும்னு நினைப்பேன், பட் ஏதாவது ஒரு வேலை, பட் இந்த தடவை நான் வரணும்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்தேன். ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ப்ரைடு வந்து எங்களோட எஜுகேஷன் லைஃப் எல்லாமே ப்ரைடு தான். இது மூலமாக வெளிப்படுத்த முடியும். ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறது, ஒரு பீப்புளுக்கு கொண்டு போகிற டே, அந்த மாதிரி ஒரு நல்ல மாதம் அது. ஸோ எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷனாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரைட் மந்த். ப்ரைட்னால ஒரு சொசைட்டிக்கு தெரியுது இது என்ன ஒரு ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ பேர் வராங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு புரியுது. ஓகே, இவங்க கம்யூனிட்டி, இவங்க ஆளுங்க, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, புரியுது, கொண்டு போய் சேர்க்க முடியுது. மூவி, மீடியா இதெல்லாம் டெவலப் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு மந்த் வரும்போது அவங்களுக்கு தெரியுது, ஓகே இவங்களுக்கு ஒரு மந்த் இருக்குது, இவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. ஸோ அது இம்பார்ட்டன்ட். மேலே 14 வருஷம் நடத்துகிறோம் இந்த ப்ரைடு. இது வந்து எல்ஜிபிடி மக்களுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விதம். ஸோ இதில் கலந்துக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி வருஷம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் வேண்டிக்கிறோம். பப்ளிக்கும் அதுதான் ரெக்வஸ்ட் பண்ணோம். நாங்கள் சொல்ல முடியாத பல விஷயங்களை இங்கே ஈஸியாக எல்லார் முன்னிலையும் எல்லா மக்களும் அறியிற மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம். எங்களுக்குன்னு கொண்டாட்டன்னு சொல்ல போனால் எங்கள் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் தான் அதில் இது ரொம்ப முக்கியமானது. அதனால் ரொம்ப ப்ரைட், ரொம்ப சந்தோஷம், எல்லாமே எனக்கு இதில் தான். எனக்கு இந்த ப்ரைடு ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் என்னோடய ஐடென்டிட்டி நார்மல் ஜனங்களுக்கு தெரியுது, புரியுது. ஸோ நாங்கள் எப்படி இருக்கோன்னு தெரியுது. அண்ட் இப்படி ஒரு ப்ரைடு நடக்கிறதுனால நிறைய பாசிட்டிவிட்டி சொசைட்டிக்கோ அண்ட் நிறைய பேருக்கு போய் சேருது. ஸோ அதுக்கு நன்றி. சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் லேப்டாப் முன்னாடியோ கம்ப்யூட்டர் முன்னாடியோ கார்ப்பரேட்டில் வி ஒர்க் அலாட். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டோ இல்லை இந்த மாதிரி க்ரௌடு வரும்போதோ பார்க்கும்போதோ அந்த ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் மாதிரி. ஸோ எங்கள் அறியாமையே நிறைய விஷயம் வெளியில் வருது போகுது. ஸோ அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது எங்களோட டே. நான் எங்களோட ஐடென்டிட்டியை நாங்கள் என்னது செலிப்ரேட் பண்ணுறோம். என்ன ஹாப்பியில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. இது எங்களோட சென்னை ப்ரைடு வந்து செகண்ட் ப்ரைடு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் வந்த போதும் எங்களுக்கு இந்த ப்ரைடு ஃப்ரம் கேரளா, ஆக்சுவலி கேரளா ட்ரிவாண்ட்ரம். நான் ஒரு ப்ரைடு வரும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைடுக்கும் வரணும். இப்போ இது செகண்ட் ப்ரைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஹாப்பி ப்ரைட். ப்ரைட் வந்து 16 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து என்னோடய 5th இயர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ க்ரௌட் பார்க்கறது. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. இப்போ பேட்டி கொடுக்கறதுக்குமே பயமாக தான் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேட்டிங்க கொடுக்குறோம், அதை வந்து யூடியூப்பில் வந்து
கிளிப்ஸாக போடுறாங்க, மீம்ஸாக போடுறாங்க. அது வந்து பீப்புள்ஸை வந்து அவுட்கம் ஆகிற பீப்புள்ஸை கூட அவுட்கம் பண்ண முடியாமல் பண்ணிடுறாங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல, கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒருத்தருக்கு மனசு கஷ்டத்தை தான் கொடுக்குது. பிகாஸ் எங்கள் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்கிறதே ரொம்ப கம்மி. ஸோ அதனால் கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலனாவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நாங்கள் நினைப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இதை நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்களே, இதை வந்து சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதிர்க்கிறவங்களெல்லாம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்குள்ளேயும் நாங்கள் இருப்போம், அவ்வளோதான் சொல்ல முடியும். மீடியாக்காக அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. எதிர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. சரியா, எல்லாமே போராடி தான் வெற்றி காண முடியும். ஸோ வந்து போராடட்டும். பட் எங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நாங்கள் வாழ்கிறோம். அதை புரிஞ்சு ஃபீலிங் அக்செப்ட் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர். கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. எதிர்ப்பு 50னா சப்போர்ட் பண்ணுறது 50 இருக்க தான் செய்வாங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அறிவியலைனா ஸ்கூலுக்கு போங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் 10வது பாடத்திலே வந்துருச்சு. பயாலஜிக்கலி, அனாட்டமிக்கலி எப்படி வந்து ஒரு பால் இனத்தையும் பால் ஈர்ப்பையும் ஹார்மோன் ரீதியாக சயின்ஸ் சொல்லுது நம்மளுக்கு. அந்த சயின்ஸை விடுங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் கூட நம்ப வேண்டாம். பக்கத்துலேருந்து ஒரு மனுஷங்க தான் சந்திக்கிற ஒரு ஒடுக்குமுறையை சொல்கிறாங்க, வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை கூட கேட்காம நான் ஒரு ப்ரூஃப் வேணும், எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்கிற இந்த கூட்டத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ஒரு ஓரத்தில் வந்துட்டு போகிறீங்களோ அந்த மாதிரி எங்களோட கதைகளை நாங்கள் எங்களோட சத்தமாக உரிமையாக கொண்டாடிட்டே இருப்போம், சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் ரொம்ப முன்னாடி வந்திருக்கு. இந்த பாலினமாக இருக்கட்டும், திருநங்கை, திருநம்பி, திருநருடைய அரசியலையும் குயர் அரசியலையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் போக போக இளம் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், பழமைவாதங்கள் தான் வந்து நிறைய இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையுமே பிரித்து பார்த்து அண்ட் அதை தெரிஞ்சுக்கிற இது விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னும் போக போக மக்கள் அதை வந்து கற்றுக்கிறதுக்கு மீன்ஸ் அதை அலோவ் பண்ணாங்க அப்படின்னா தே வில் எஜுகேட். எதுக்குறாங்கன்னு சொல்கிறத விட எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்குது, எவ்வளோ விஷயம் நடக்குது. இது வந்து எங்களோட என்ன சொல்கிறது, நேச்சுரலாக இதை வந்து இது பண்ணுறது. நாங்கள் வேணுட்டே இது மாதிரி ஆகணும், யாருமே இங்கே இருக்க மக்கள் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ நார்மல் பீப்புள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்களா? கஷ்டம் கிடையாதுல்ல. ஸோ அது வந்துட்டு இப்படியே இருக்கிறது ரொம்பவே எவ்வளோ கஷ்டம். வீட்டை விட்டு வந்து நாங்கள் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது இல்லாமல் இப்படி யாராலும் சும்மா வந்துட்டு யாராலையும் இருக்க முடியாது. அது வந்து அவங்களுக்காக தோணி ஃபீல் பண்ணி வர்றது தான் இந்த ஒரு மாற்றம். ஓகேங்களா? இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அன்பால் எல்லாரையும் பாருங்கள், வேறு எந்த வேறுபாடும் பார்க்காதீங்க. நிறைய பேர் எதுக்குறாங்கனாக்கா சிம்பிளாக நான் சொல்லுவேன், என்னை எதிர்த்தவங்க எல்லாருமே ஒன்று வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, அப்பா அம்மா காசில் வாழ்கிறாங்க. ஓகே, இல்லைனா காலையில் 8 மணி ஆன உடனே பாரு இருன்னு சுற்றுறவங்க தான். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எம்டி வெசில் மேக் மோர் நாய்ஸ், தட்ஸ் இட். பிறந்த நாள் எவ்வளோ முக்கியம், அதோட முக்கியமாக ஒரு நாளாக கருதுகிறோம். நாங்கள் எதிர்க்கலையே, மற்ற எதிர்த்தா நமக்கு எந்த பிரச்சனை? அதனால் நமக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ ஜனம் அதை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக கருதுகிறோம். அதனால் மற்ற எதிர்த்துக்கிறத பற்றி பிரச்சனை இல்லையே. இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களே, எந்த ஜாதி எந்த ஜனம், எப்படி பிறந்தாங்க, எந்த மொழி பேசுகிறாங்க, கருப்பா கொட்டையா வெள்ளையா எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்மினம் மனுஷங்க. இப்படி தான் வாழ்கிறதுக்கு வந்து உண்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்கிறவங்க ஜாதியை பிடிச்சி தொங்குறீங்க, கலரு, பணம், காசு, அதிகாரம். இந்த இடத்துல நாங்கள் அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறது. ஏன்னா லைஃப்பில் படாத எல்லாம் கஷ்டத்தை பட்டுட்டு இந்த இடத்துல வந்தோம். வரும்போது மற்றவங்களுக்காக வாழ்கிறதுக்கான ஒரு தருணத்தை நாங்கள் உண்டு பண்ணி தரோம். வாழ்கிறாங்க, அதே போல் மற்றவங்க கிட்ட நாங்களும் ஒரு சில காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், அதே காரியத்தை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். அதனால சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல வர்றதுனால எங்களுக்கு எவ்வளவோ எங்களுக்கு சொந்தங்கள் கிடைக்கிது, எங்களுக்கு உறவுகள் கிடைக்கிது. அந்த உறவை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பாதுகாத்துக்கொள்கிறோம். ஆக்சுவலி அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. என்னென்னு கே அப்படின்னா என்ன, டிரான்ஸன் அப்படின்னா என்ன, லெஸ்பியன்னா என்ன தெரியாமல் தான் இப்படி உளறிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது எங்களோட டே, எங்களோட ஐடென்டிட்டி நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம். நான் இவ்வளோ நாள் எங்களோட ஐடென்டிட்டி வெளியில் சொல்ல முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் இது ஸ்பெஷல் டே, எஸ்பெஷலி சென்னை ப்ரைடுனா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம், இன்னைக்குன்னா எங்களோட ஃபுல் ஐடென்டிட்டி, எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறோம், பிடிச்ச மாதிரி நடக்கிறோம். அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.